இப்ப இந்த உலகத்துல திருமண பக்கம்லாம் புரொட்டஸ்டா இருக்கு. கியூபால பாத்தீங்கன்னா புரொட்டஸ்ட் நடக்குது. எதுக்காக அப்படின்னா ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்றாங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்கள்லாம் சமீபத்துல நடந்த புரொட்டஸ்டுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்ப எதுக்காக புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சாங்ஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கூட சொல்றாங்க. ஏன்னா யுஎன்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க ரெசல்யூஷன். பட் அதுக்கு யாரும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. கியூபா மேல இப்ப வரைக்கும் சாங்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. மேபி அந்த ஒரு காரணத்தினால கூட மக்கள் அவங்களோட வெறுப்பை காட்டுறதுக்காக இது போல ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கலாம் உலகத்திற்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, எஜிப்ட்ல புரொட்டஸ்ட் நடக்கிறதா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அது மிக பெருமளவுல ஆயிட்டு இருக்கு. பூதாகரமா ஆயிருமா? ஆட்சி கவிழ்ப்பு வரைக்கும் போயிருமா? அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கறதுலயும் சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, எஜிப்ட் சமீபத்துல ஒரு ப்ரொபோசல அமெரிக்கா கிட்ட வச்சிருந்தாங்க. எங்க கிட்ட ஒரு 1100 சுற்றம் ஆபிரகாம் டேங்க் இருக்குது. M1A1 டேங்க் இருக்குது. அத கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணி அப்கிரேட் பண்றதுக்கு வழிய பாருங்களேன். கொஞ்சம் ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல வைக்க. அமெரிக்காவும் முதல் கட்டமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேங்க்ல 585 டேங்குக்கு M1A2 அப்கிரேட் பண்ற மாதிரியான நடவடிக்கைகளை இறங்குங்க அப்படிங்கிறது போல ஒரு அப்ரூவல் கொடுத்த மாதிரி சொல்லப்பட்டு வருது. ஸோ ரொம்ப அதிக அளவுல அமெரிக்காவோட எஜிப்ட் ஒட்டி உறவாடுறங்கிற காரணத்தினால யாராவது ஒருத்தங்க அந்நிய சக்தி கிழக்கன்ஸ் தெற்கன்ஸ் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து இல்ல ஆப்பிரிக்கன்ஸ் இல்ல மேல இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் இங்க கிளர்ச்சிகளை உண்டாக்கிட்டாங்களா, அதாவது எஜிப்தோட எல்சிசி அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் இருக்குல்ல, அவருக்கு எதிராக காய்களை நகர்த்துறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எஜிப்ட்ல கூட சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மீட்டிங் நடந்தது இல்லையா D8. ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எஜிப்த் தரப்பு வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. தற்போதைய கேபிட்டல் கெய்ரோ இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு புது அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் பில்லியன் கணக்கான பணங்களை செலவு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட் இனாகுரேஷன் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வந்தது. காரணங்களும் இருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்னதான் எஜிப்ட் பெருசா இருந்தாலும் சில பகுதிகளில் மட்டும் அதிகமான மக்கள் வாழ்றதுனால மிக பெரும் சிக்கல் எஜிப்டுக்கு உருவாகிற மாதிரி இருந்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது போல ஒரு பிளானை வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட் தரப்புல இருந்து முன்னெடுத்திருக்காங்க. மேபி இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் டவுன்ஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வந்தது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி இருக்கும் போது அங்கே ஒரு டவுன்ஸ் உருவாகும் அப்படிங்கிறது போல எது எப்படியோ இந்த பாப்புலேஷன் ஸ்பிளிட் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க. எஜிப்ட் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில இது போல செயல்கள் செஞ்சாலும் எல்சிசி அவர்களுக்கு எதிரான முடிவுகள் மக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுக்கான காரணம் இந்த செங்கடல்ல நடக்கக்கூடிய அந்த வர்த்தக தடுப்பா அப்படிங்கிறது போல பல கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த எஜிப்டை பொறுத்த வரைக்கும் சிக்கல் தான். ஸோ எஜிப்ட்லயும் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அப்படியே வந்துட்டோம்னா தைவான். தைவான் பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி என்ன மாதிரிங்க, இது ஏதோ படத்துல ஏதோ ஜோம்பி படம் பாக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எடுத்து கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சு சீல் பண்ணுவாங்களா, அது போல சேர்லாம் எடுத்து வச்சு சீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேருக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட கலவரங்கள் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது அப்படியே கொரியாக்கு வந்துட்டோம்னா, சவுத் கொரியாக்கு வந்துட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒரு சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த யூன் சூ யூல் இருக்கா இல்லையா, சவுத் கொரியாவோட அதிபர், அவர் சீக்கிரமா பதவி விட்டு விலக சொல்லுங்க அப்படிங்கிறது போல மக்கள் தரப்புல இருந்து போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்க. 2வது இந்த மாண்டனீக்ரோ இருக்கு இல்லையா, அங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல யாரோ ஸ்மோக் குண்டை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி உள்ள வீசிக்கிறாங்க. இது போல அசௌகரியமான சூழல் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பல நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. இக்கட்டான சூழ்நிலை தான். அதாவது சூப்பர் பவர்ஸ் அவங்களோட ஆளுமைய பல நாடுகள்லயும் நிலைநாட்டுவதற்காக இது போல பவர் ஷிஃப்ட் பண்றதுக்காக ஆட்சி கழிப்புகளை பல நாடுகளையும் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இதுல பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகளும் விதிவிலக்கல்ல எல்லாருமே குறைவில்லாம அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லா வகையிலயும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நாடுகள்லாம் பெருமளவுல ப்ரிப்பேர் ஆகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போயிட்டு இருக்கு. மிக பெருமளவுல ஒரு சைட்ல ப்ரிப்பேர் ஆகுறாங்க, ஒரு சைட்ல மிக பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அமெரிக்கா அதிக அளவுல கடன் வாங்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆல்ரெடி டெப்ட் சீலிங் அதிகமா இருக்கு. இது ஒரு கட்டத்துல வெடிக்கும் போது கண்டிப்பா எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருச்சுனாலே இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய போருக்குள்ள என்ட்ராக போகுது அப்படிங்கிறதுக்கான சமிகை தான் இது எல்லாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுதான் பயமும் பதட்டமும் உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சபட்டாஜ் ஆக்டிவிட்டிஸ், அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட கப்பல்கள் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல்ல ரஷ்யாவோட ஆயில் டேங்கர்கள் கிராஷ் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட கார்கோ ஷிப்லாம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. அது இந்த டிசம்பர் மந்த்ல மட்டுமே இது 3வது இன்சிடென்ட். இப்ப மெடிட்ரேனியன் சீல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கார்கோ ஷிப் நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கருக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்ஜின்ல ஏதோ ஒரு வெடி விபத்து நடந்து இதனால அந்த ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மூழ்கற கூடிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அது மூழ்கிச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. இருக்கக்கூடிய மாலுமிகளை மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல 2 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது போல சில தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு.
என்ன ஏதுங்க தெரியல. மொத்தம் 14 பேரு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா 45 டன் எடை இருக்கக்கூடிய கார்கோ மூழ்கிடுச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது போல சபட்டாஜ் ஆபரேஷன்ங்கிறது பெரும் அளவுல நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் சபட்டாஜ் ஆபரேஷன் கிடையாது. செங்கடல்ல ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல மேற்கு சார்பா இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்ஸ் எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல அவங்க வேணுங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட மிக பெரும் சர்ச்சையாச்சு. F-18 ஹார்னெட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் நாங்க தான் சுட்டு வீழ்த்தினோம்னு டைப் பண்ண. இல்ல ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரோ டிவைஸ்ல சில பல கோளாறு ஏற்பட்டதுனால சேம் அமெரிக்காவோட க்ரூசரே வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்திடுச்சு F-18 ஹார்னெட் அப்படிங்க போல அவங்க தரப்புல சொல்ல. இது போல சில விஷயங்கள் இருந்தியா இப்ப திரும்பவும் அதே போல ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது இருக்கு. நேக்கா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட F-18 ஹார்னெட் பைலட் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சோ இந்த பகுதியில ஏகப்பட்ட சிக்கல்கள் நடக்குது. இதுக்கு பின்னாடி இன்னொரு தியரியும் இருக்கு. முர்மான்ஸ்க் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து ரஷ்யா டிப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது 4000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை அவங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணதுனாலதான் அமெரிக்கானால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் டிவைஸ் வேலை செய்யாம போயிடுச்சா அப்படின்னு கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எது எப்படி இது போல பல தியரிஸ் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் டிவைஸ் அதுவும் சொந்த நாட்டு ராணுவம் வேற நாடோடது அப்படின்னா பரவாயில்ல. F-18 ஹார்னெட் அமெரிக்காவோட விமானத்தை ஸ்வீடன், ஜெர்மனி, பிரான்ஸ் இது போல ஏதாவதுனா பரவாயில்ல. அமெரிக்காவோட F-18 ஹார்னெட் அமெரிக்காவோட க்ரூசரே சுட்டு வீழ்த்துறதா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. சோ இதனால ஏதோ ஒரு சபட்டாஜ் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீப காலமா பல விமானங்கள் விபத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அமெரிக்காவோட CH-53 ரக ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளா இருக்கு. இந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா பொருட்களை லிஃப்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாமே. இப்போ சமீபத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டருக்கு அதிகமான ப்ரொடக்ஷன், ரெண்டாவது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து வழங்கியிருந்தாங்க. அதுக்கான செய்திகள் லோட் ஆயிருக்கும். இது போல அமெரிக்கா பெருமளவுல தயாராயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இது போல அமெரிக்காவோட உள்நாட்டு உற்பத்தியிலேயே சிக்கல்கள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் லேசா நடந்துடாது, ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஒருவேளை அமெரிக்காவோட மேற்கோட கார்கோஸ் இங்க தடுக்கிறதுனால உலகம் முழுக்க மெடிட்ரேனியன் சி, கருங்கடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட போக்குவரத்து கப்பல்கள் மேல தாக்குதல் நடக்குதா அப்படிங்கிறது போல கண்ணோட்டத்திலையும் சில அனலிஸ்ட் வந்து பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அசௌகரியமான சூழ்நிலை. அடுத்தது ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அணு ஆயுதத்தை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஜேக் சுலைமான் அவர்கள் சொல்றாங்க. அப்புறம் ஏங்க அவங்களை வீக் ஆக்குறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க சேஃபா இருங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலாம்ல அமெரிக்கா அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருந்தாலும் இல்ல அவங்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது போல சில நாடுகள் வந்து அதுவும் குறிப்பா இப்ப இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானை தாக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அது போல சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால வேணும்னே அவங்களை இக்கட்டான சூழ்நிலை தள்ளி விட்டு பாத்தீங்களா இருக்கு அணு ஆயுதம் வந்துருச்சு அதனாலதான் நாங்க தாக்கணும் அப்படிங்கிறோட இந்த தடவை ஈராக்ல நடந்த மாதிரி திரும்ப ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது இல்லையா. அங்க என்னமோ இருக்குன்னு போனாங்க, ஒண்ணுமே இல்ல இல்லையா. சோ அது போல இங்க நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்களா அமெரிக்கா, ஈரான் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் பார்க்க தோணுது. எது எப்படியோ இந்த மிடில் ஈஸ்ட்லயும் மிக பெரும் சிக்கல்கள் இருக்கு. அடுத்தது அப்படியே வந்தோம்னா பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கைபர் பக்துன்வா பகுதியில ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் அவங்க ஒரு ஆபரேஷன் நடத்தினதா சொல்லப்பட்டு வருது. சில பல டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணதா. இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடிதான் செய்திகள் வந்துட்டு இருந்தது. இதே கைபர் பக்துன்குவா பகுதியில திடீர்னு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுனால 16 நபர்கள் இறந்துட்டுதாவும், 16 ராணுவ வீரர்கள் இறந்துட்டுதாவும், 8 நபர்கள் காயமடைச்சதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. ஒரு மிக பெரும் பேசு பொருளா இருந்தது. இப்போ உடனடியா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு கவுண்டர் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. சோ அந்த பகுதியிலும் ஒரு அசௌகரியமான சூழ்நிலை. அதே போலதான் நம்ம பகுதியிலையும் சும்மா தேவையில்லாம பங்களாதேஷ் ஏகப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன்களை பறக்க விட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. சோ இது போல இந்த பிராந்தியத்துல அதுவும் மயன்மார்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ரிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இந்த ராணுவம் இருக்காங்க இல்லையா அவங்களோட காம்பவுண்டுக்குள்ளேயே போய் தாக்குதல் பண்ணி சில பல முக்கியமான பகுதிகள் அவங்க கட்பாட்டுல எடுத்துதான் வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சில வீடியோ பதிவுகளோட இருக்கும். சரி இங்க மட்டும்தான் இது போல தாக்குதல்லாம் நடக்குதானா அப்படியே நம்ம நேரா ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு அப்படின்னா புர்கினா ஃபேசோ 100 ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல் சீனா கிட்ட இருந்து டெலிவரி ஆயிருக்கு. அதை பெருமளவுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல தகவல் அவங்க கிட்ட இருந்து வர. சோ ஆப்பிரிக்கால ரெடி ஆகுது இல்லையா புர்கினா ஃபேசோ. அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா CAR சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக். சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேக்னர் படைகள் அந்த இடத்துல இன்சர்ஜென்சி அதாவது இந்த மிலிட்டன்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா. சோ அவங்கள கிளியர் பண்ணக்கூடிய வேலையில பெருமளவுல இறங்கிட்டோம் அப்படிங்கிறது போல அதிக அளவுல வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நார்மலா இது போல 1-2 வரும். ரொம்ப அதிக அளவுல வரதுனால ஹைலைட் பண்றதுக்கான உங்களுக்கு ஒன்னு எடுத்துக்காட்டுறேன். சில வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது போல தாக்குதல்கள் பல இடங்கள்லயும் நடக்குது. இந்த தீவிரவாத தாக்குதல்கள் பல இடங்கள்ல நடக்குது. சோ அந்த வகையில ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், ஆப்பிரிக்கால இருந்து ஏசியாவா இருக்கட்டும், அது சவுத் ஏசியாவா இருக்கட்டும், கீழ இருந்து அப்படியே மேல போனோம்னா சீனா இருக்கட்டும்,
சீனாக்கு மேல இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்கட்டும், அப்படியே இந்த பிராந்தியமே வந்து பாத்தீங்கன்னா யுரேஷியன் இந்த கான்டினென்ட் முழுவதுமே மிக பெரும் சிக்கல்ல இருக்கு. இன்க்ளூடிங் ஆப்பிரிக்கா எல்லாம் சேர்ந்து, மிடில் ஈஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக பெரும் சிக்கல்ல இருக்கு. ஆனா அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் வரும்போது வட அமெரிக்கா முழுவதும் அமெரிக்காவை மாத்தக்கூடிய யோசனையில இருக்காரு. அது ரொம்ப செக்யூர்டா இருக்கு. சிக்கல்ங்கிறது உலகத்தோட ஒரு பகுதி மிக பெருமளவுல சிக்கல்ல இருக்கு. ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணையறதுக்கான எண்ணத்துல இருக்கா, அதுவும் அமைதியா இருந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதே தென் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா கட்சி மாறக்கூடிய சூழல்கள் உருவாயிருக்கு. அச்சம் தானே. ஏன்னா திடீர்னு ஒரு நாடு பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த நாடு இன்னும் பவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கு எல்லாம் பயம் வரும் இல்லையா? சோ அந்த அச்சத்தினால தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அந்த அச்சத்துக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் கட்சி மாறுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த பனாமா கால்வாய் விஷயங்கிறது ரொம்ப பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. அமெரிக்கா அதுல லேஸ்ல விட்டுற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கு. மீண்டும் அதை அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு குடிமையாட்டா இருக்கும். பல நாடுகளுக்கும் வந்து தென் அமெரிக்காவா இருக்கட்டும், வட அமெரிக்காவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், போக்குவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மிக முக்கியமான ஒரு குடிமை. அந்த குடிமையை பிடிச்சே ஆவாங்க அமெரிக்கா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. உலக நாடுகள் அவங்க அவங்களோட காய் நகர்வுகளை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ப. இது மத்த நாடுகளுக்கோட இன்ட்ரெஸ்ட் விட்டுறலாம். அந்த நாடுகளோட இருப்புக்கே பிரச்சனை ஆகும் அப்படிங்கும்போது அந்த நாடுகள்லாம் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா, இல்ல ப்ரொட்டஸ்ட் எல்லா பக்கத்துலயும் பெருமளவுல வெடிச்சு சிரியால நடந்த மாதிரி பல நாடுகளுக்கும் இதுக்கப்புறம் சிவில் வார் இது போல பல விஷயங்கள் வர ஆரம்பிக்குமா அப்படின்ற அச்சங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அடுத்தது அப்படியே யூரோப் கிட்டேயே வந்துட்டோம் அப்படின்னா மால்டோவா. இந்த மால்டோவா டிரான்சிஸ்டால கை வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஆசோலேஷன்ல ஆர்வத்திலேயே பல அனலிஸ்ட் தரப்பு இருக்காங்க. ஏன்னா இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை புரட்டி போற அளவுக்கான ஒரு பவர் இந்த மால்டோவால இருக்கு. ஏன்னா மால்டோவா டிரான்சிஸ்டியா மேல கையை வச்சுட்டாங்க, கேஸ் இல்லை அப்படிங்கும் போது கையை வச்சாங்க அப்படின்னா மிக பெரும் பிரளயம் வெடிக்குன்றாங்க. அது இப்ப மால்டோவா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்காக நீங்க அலோகேட் பண்ணிருப்பீங்களா, அதுல இருந்து எங்களுக்கு தாங்க எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது போல டிமாண்ட் வச்சிருக்காங்க. இது உக்ரைன் ஒத்துக்குவாங்களா, மேற்குலக நாடுகள் ஒத்துக்குவாங்களான்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இதனாலதான் எங்களுக்கு கேஸ் வரல, அவங்கதான் எங்களுக்கு கேஸ் தரலங்கிறாங்க, அதனால இது போல செய்யுங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். மால்டோவா ஒரு முடிவுல தான் இருக்காங்க. இதுக்கு ரொமேனியா ஒத்து வருமா? ரொமேனியாலையும் ப்ரொட்டஸ்ட் வர மாதிரி இருக்கு. ஏன்னா அங்கேயும் அதிபர் தேர்தல் நடந்திருக்கணும், நடக்கல. ரொமேனியாவும் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ரொமேனியா மால்டோவாவை இணைச்சுக்குமா, மால்டோவா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவோட போய் ரொமேனியாவோட இணைஞ்சுக்குமா அப்படின்ற அச்சம் பல அனலிஸ்டுக்கும் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் இது போல நடந்துருச்சு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது போய் ஐரோப்பிய ஒன்றியம் வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பிரளயமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது இந்த உலகத்துக்கு நல்லதில்ல. வரக்கூடிய வருஷம் 2025 எதை கொண்டு வரப்போகுது, அமைதியவா இல்ல மிக பெரும் போரவா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.